Next, a bar made up of two square cross sections, one of steel and other of aluminium is shown in figure. Okay. The bar element வந்து ரெண்டு cross section, ரெண்டு square cross section. Okay. இதுவும் square cross section, that is இந்த செக்ஷனும் ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன், இதுவும் நம்மளுக்கு ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன். ஓகே, பட் மேக்னிடியூட் வைஸ் இட் இஸ் டிஃபரெண்ட். இது 60 கிராஸ் 60, இது 30 கிராஸ் 30. ஓகே, geometrically it is same, that is square, but magnitude wise it is the different sections. Okay, square section similar to போன ப்ராப்ளம் மாதிரி தான். ஆனா போன ப்ராப்ளத்துல மெட்டீரியல் சேம் மெட்டீரியல், so only steel. இந்த இடத்துல வந்து one is steel, another one is aluminium. Okay, so two Young's value வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு ஸ்டீலுக்கு வந்து 205 gigapascal and அலுமினியத்துக்கு வந்து 75 gigapascal. Okay, then the bar is acted upon by compressive force B. Okay, same எண்ட்ல வந்து compressive force வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. so Bங்கிற compressive force ஓகே அப்ளை பண்றாங்க. போன இதுல வந்து புல்லிங் ஃபோர்ஸ், ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் பி. ஓ பியோட வேல்யூவே கேட்கறாங்க. ஓகே, if the total decreasing length of the bar is 0.3 mm, so total deflection வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, டோட்டலா எவ்வளவு வந்து அது டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்து உங்களுக்கு லோடு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. போன ப்ராப்ளத்துல வந்து லோடு வேல்யூ வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ எவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளவு கம்ப்ரஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன லோடு வேல்யூ, எவ்வளவு லோடு கொடுத்தா இந்த கம்ப்ரஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான், கொஸ்டின் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாலே ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாகும். ஓகேவா, அதுக்கடுத்து கிவன் டேட்டா. என்ன கிவன் டேட்டா அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபிகர்ல இருந்து நம்ம டேட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுல ரெண்டு மெட்டீரியல். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் இஸ் ஸ்டீல், ஸோ 205 ஜிகாபாஸ்கல். ஓகே, இதை 205 into 10⁻³ மெகாபாஸ்கல் நம்மளோட ஃபேவரபிள் யூனிட்டுக்கு மாத்திக்கணும். அதே மாதிரி அலுமினியம் இன் ஸ்மாலஸ் இஸ் 75 ஜிகாபாஸ்கல். ஸோ இதுவும் வந்து 75 into 10⁻³ மெகாபாஸ்கல். ஓகே, ரெண்டு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, அதோட கிராஸ் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் அலுமினியத்தோட கிராஸ் செக்ஷன் எவ்வளவு அப்படின்னா 60 கிராஸ் 60. ஓகே, 60 கிராஸ் 60 3600 mm ஸ்கொயர், தட் இஸ் அலுமினியத்தோட கிராஸ் செக்ஷன். இதே ஸ்டீலோட கிராஸ் செக்ஷன் 30 கிராஸ் 30, ஸோ 900 mm ஸ்கொயர், 900 mm ஸ்கொயர். இதுதான் வந்து நம்மளுக்கு கிவன் டேட்டா. அதே மாதிரி டோட்டல் டிஃபார்மேஷன் இஸ் 0.3 mm. இட் இஸ் இது ஏன் நெகட்டிவ்ல வந்து நம்ம எடுக்கு, இதை நெகட்டிவ் -0.3 mm தான். ஏன் வந்து நெகட்டிவ்ல வந்து நம்ம எடுக்கல அப்படின்னா, இதுல நம்மளுக்கு வந்து அதோட சென்ஸ் வந்து வார்த்தையில கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி வார்த்தையில நம்மளுக்கு அந்த சென்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம சைனை எடுக்க வேண்டிய அவசியம் வந்து நம்மளுக்கு வந்து இல்லை. ஏன்னா இந்த இடத்துலயே வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், ஓகே, கம்ப்ரஷன் மட்டும்தான் நடக்குது, டென்சைலும் கம்ப்ரஷனும் மாத்தி மாத்தி நடக்கிறது இல்லை. ஸோ கம்ப்ரஷன் மட்டும்தான் நடக்குது. அதே மாதிரி வேல்யூ வந்து டிக்ரீசிங் லென்த்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சைன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ டிக்ரீசிங் லென்த், ஓகே, டிக்ரீசிங் லென்த் எவ்வளவு அப்படின்னா 0.3 mm. 2 5. எந்த இடத்துல அந்த சைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எந்த இடத்துல அந்த சைனோட சிக்னிபிகன்ஸ் வந்து தேவை அப்படின்னா, உங்களுக்கு டென்ஷன் கம்ப்ரஷன் இது ரெண்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்லி அதோட நேச்சரை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சைன் வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம கொஸ்டின் பார்க்க பார்க்க உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகே, ஸோ என்ன வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளவு லோடு. ஓகே, இதான் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, கிளியரா நம்ம கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இட் இஸ் a single bar element, single bar. ஓகே, அது வந்து divided into 2 element, 2 different magnitude wise different cross section and similar square cross section. ஓகே, one is aluminum, another one is steel. ஓகே, இந்த மாதிரி இருக்கிற பாரை வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றோம். எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணா 0.3 mm வந்து
லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொஸ்டின். இதை கிளியரா நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே போன ப்ராப்ளம் மாதிரி தான். சிங்கிள் எலமெண்டா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். நம்ம கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணா வாட் இஸ் த டிஃபர்மேஷன் அப்படிங்கிறது PL டிவைடட் பை AE. ஓகே, இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். இது நம்மளுக்கு கிளியரா எழுதிடலாம். ஆனா டிஃப்ரெண்ட் எலமெண்ட், இட் இஸ் தி அலுமினியம், இட் இஸ் தி ஸ்டீல், இந்த மாதிரி இருக்கையில டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷன் வேற. உங்களுக்கு லோடு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணா டோட்டல் டிஃபர்மேஷன் எவ்வளவு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் ரூல் வந்து பயன்படுத்தும். ஓகேவா? பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் இந்த ரூல். ஏன்னா டோட்டல் டிஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒன் எலமெண்ட் கிடையாது, இட் இஸ் டூ எலமெண்ட். ஓகே, அப்ப டோட்டல் டிஃபர்மேஷன் இஸ் ஈக்குவல் டு summation of individual deformation, the deformation of aluminum plus deformation of steel. ஓகே, இது ரெண்டோட சமேஷன் தான் டோட்டல் டிஃபர்மேஷன். ஓகே, இதான் நம்மளுக்கு பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஓகே, இது போன சம்லயே வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த இடத்துல அலுமினியத்தோட டிஃபர்மேஷன் லோட் இஸ் சேம். ஓகே, ஏற்கனவே பார்த்த மாதிரி அலுமினியத்துல என்ன லோடு வந்து ஆக்ட் ஆகுதோ நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணாலும் அதுல P தான் வந்து இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணாலும் முன்னாடி வந்து P மட்டும் தான் இருக்கும். வேற எந்த செக்ஷன்லயும் வந்து நம்மளுக்கு லோடு இல்லை. ஸோ லோட் இஸ் சேம் த்ரூ அவுட் த செக்ஷன். ஓகே, ஸ்ட்ரெஸ் வேல்யூ தான் டிஃபரெண்ட் ஆகுமே தவிர லோடு வந்து வேரி ஆகல. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ லோடு வேல்யூ வந்து சேம். லென்த் இஸ் அலுமினியம், ஏரியா ஆஃப் அலுமினியம், E of aluminum. E, it is the different, n smallest is different. So load value is same. Length of steel, area of steel, and n smallest is steel. Okay. இப்போ இந்த இடத்துல load only common. Okay. எல்லாமே aluminum length, aluminum area, and aluminum n smallest. Plus length of steel, area of steel, and young's modulus of steel. Okay, equal to load. அலுமினியத்தோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா length 800, this is 600. Okay, aluminum length is 800 divided by aluminum area, it is 3600 into அலுமினியத்தோட young's modulus 75 into 10 power 3. Okay, plus it is 600 length, area is 900 into it is 205. Not 5, right? 205 into 10 power 3. 205 into 10 power 3 is T. Okay. So total deformation value is 0.3 equal to load value. So இதை நம்ம first reduce பண்ணிக்கலாம். 800 20 cancel. 34 so 20 cancel 26 33 9. ஓகே, இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 2 divided by 9 into 75,000. ஓகே, is 2.963 into 10 power minus 6 plus similar 2 divided by 3 into 205,000. 3.252 into 10 power minus 6. ஓகே, இந்த இடத்துல கிளியரா நம்மளுக்கு வந்து 10 power minus 6 வந்து காமனா இருக்கு.
0.3, it is B into 10 power minus 6 காமனா எடுத்துக்கலாம். 2.963 plus 2.963 plus 3.252. Okay, 6.215. Okay, இதை ரெடியூஸ் பண்ணோம்னா P equal to 0.3 இந்த சைடு இருக்கு, இதோட 6.215 டினாமினேட்டர்ல போயிடும். அதே மாதிரி இது டினாமினேட்டர்ல போயிட்டு அப்பர்ல வந்துச்சுன்னா 10 power 6 0.3 0.0482 into 10 power 6 நியூட்டன். That is the force. Okay, இத நம்மளோட இதை இப்படியே சொன்னா it is not a significant. Okay, ஒரு வேல்யூ ஒரு ரிசல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு ரியலா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதை வந்து ரெடியூஸ் பண்ணி சொன்னா மேக்சிமம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இதை கிலோ நியூட்டன்ல வந்து மாத்திக்கலாம். இதை இன்ட்டு 10 power 3 போட்டோம்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். ஸோ 48.2 இன்ட்டு 10 power 3 நியூட்டன், அதுக்கு கிலோ நியூட்டன். ஓகே, 48.2 கிலோ நியூட்டன் இந்த மாதிரி சொல்லணும் நம்ம. ஓகேவா, 0.0482 இன்ட்டு 10 power 6 நியூட்டன் கொடுத்தா நம்மளுக்கு வந்து 0.3 mm வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். அப்படிங்கிறது வந்து அவ்வளவு கிளியரா இருக்காது. நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து சிக்னிபிகண்டா கொடுக்கணும். ஓகே, 48.2 கிலோ நியூட்டன் லோட் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு mm டோட்டலா டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா 0.3 mm வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்படிங்கறது மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ ரிசல்ட் இஸ் required compressive load will be 48.2 kilonewton. That is the answer. Okay, thank you.